எனக்கு தெரிஞ்சு நான் நாடி பார்க்குறேன், ஒரு ஆண்களுக்கு அவன் வந்து முழுமையான ஆன்ம சக்தி இல்லாமல் தான் இருக்கிறான். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணிட போகிறது தப்பு. அப்படியே மீறி போனீங்கனாலும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பால்வினை நோய் வரும், HIV வரும். இல்லை ட்ரையல் பண்ணி பார்க்க வேணாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் வந்த 2 பேஷண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போனேன் சார், போய் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, நீங்கள் அவனை செக் பண்ணி பாருங்கண்ணா. அவனை செக் பண்ணி பார்த்தாலும் பீஸ் போன பல்ப் மாதிரிக்கிறான், இவனை செக் பண்ணி பார்த்தாலும் பீஸ் போன பல்ப் மாதிரிக்கிறான். இவங்களாம் வந்து இந்த பொய்யான தகவல் வந்து நண்பர்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக ஆன்ம சக்தி இருக்குது அப்படின்னா, அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு கைப்பழக்கம் இருக்கக்கூடாது. அவன் கைப்பழக்கம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அவனுடைய ஆண் உறுப்பு வலிமையாக நிற்கும். ஆண் உறுப்பு ரொம்ப சுருங்கி போச்சு அப்படின்னாவே அது ப்ராப்ளம் தான். அது எழுச்சி பெறலாம், அது ப்ராப்ளம் தான். நீ கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் மனைவி சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. ஒரு பெண்ணிட்ட போய் அந்த பெண்ணு முழுமையாக அடைஞ்சாதான் அவங்க ஒன்று அதிகமாக விரும்புவாங்க. நீ அரைக்குறையாக விட்டுட்டு வச்சுக்கோ, அது அடுத்த வாட்டி உன்னை உள்ள கிட்ட சேர்க்கவே மாட்டாங்க. அது மனையாக இருந்தால் கூட சரி, நீ நல்லா திருப்தியாக பண்ணிட்டுனா மறுபடியும் கூப்பிட்டா வரும். நீ அது திருப்தி அடையாத ஏஜ் போயிட்டு வச்சுக்க, நீ செய்யறது ஒன்று, நீ செய்யாமது ஒன்று, எனக்கு கூப்பிடாத அப்படின்னோம்.